ரொம்ப துணிஞ்சு ஒரு தவறு பண்றது அப்படிங்கிறத இந்த காலகட்டத்துல இவங்க பண்ணுவாங்க. அதனால எப்பவுமே ஒரு விஷயம் வந்து நீங்க இப்போ டிசைட் பண்றீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்துல இந்த ஒரு 1 1/2 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப சீக்கிரம்லாம் முடிவே எடுத்துறாதீங்க. ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்க டிசிஷன் சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஒரு 2 நாள்ல நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இல்ல நீங்க இன்னைக்கே சொல்லணும்னா ஒரு 2 மணி நேரம் டைம் குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நல்லா யோசிச்சு, இல்ல உங்களுக்கு யோசிக்க தெரியல, என்னால வந்து முடியல அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப நீங்க யார ரொம்ப நம்புறீங்களோ அவங்க கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. எமோஷனலா போய் எதுலயாவது முடிவெடுத்து மாட்டிக்காதீங்க. ஏன்னா, இந்த 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு அப்படிங்கிறது உங்களுக்கு எக்கு தப்பான தைரியத்த வந்து குடுப்பாரு. அதுதானே பார்த்துக்கலாம். வரட்டும் பார்த்துக்கலாம். இப்படின்ற மாதிரி ஒரு அசட்டு தைரியம் அப்படிங்கிறது வர்றது மூலமா, தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்க வந்து போய் மாட்டிப்பீங்க. அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. பாதங்கள்ல கவனமா இருங்க. காதுகள்ல கவனமா இருங்க. ரோட்ல போம்போது வண்டி ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னா, ரொம்ப கவனமா போங்க.